திவ்யா ஐயோ கொடுக்க மாட்டேன். விடுங்க. சரி, நானே படிக்கிறேன். போதுமா? பக்கத்துல காதுல வந்து படி. ம். அன்புள்ள கணவருக்கு எஸ், டெல் மீ. எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு கண்ணு நிறைய முத்தம் வேணுமா? சத்தம் இல்லாம 2 கண்ணத்துலயும் தரேன். போப்பா, நான் படிக்க மாட்டேன். சாரி படி ப்ளீஸ். எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு ஒரு அழகான பட்டு புடவை, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல. ஓகே. பிறந்த குழந்தை சின்னதா ஒரு துணி தானே சுத்தி இருக்கும். பட்டு புடவை தேவையா? சூர்யா. ஓகே பேசல, படி. பட்டு புடவை சொன்னா. அடுத்து கை நிறைய கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல் எதுக்கு? தங்க வளையல் வேண்டாமா? வேணாம், கண்ணாடி வளையல தான் சத்தம் வரும். சத்தம் எதுக்கு? சார் அப்பப்ப என்ன கண்டுக்காம லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க, கூப்பிடுறதுக்கு கண்ணாடி வளையல். புருஷனை கூப்பிடுற காலிங் பெல். ஓ மை காட், கண்ணாடி வளையல்ல இவ்ளோ மேட்டர் இருக்கா? சரி அதுக்கு மேல படி. அப்புறம் மல்லிகைப்பூ 5 முழம். 5 முழம் போதுமா? அதுவே தலை நிறைய இருக்கும். தலை முழுக்க பூ வச்சுக்கிட்டு ஒரு நடமாடும் பூந்தோட்டம் மாதிரி சுத்த போற. ஆமா, நான் நடந்து வீட்டுக்குள்ள சுத்தி வரப்போ என் தலையில இருந்து ஒவ்வொரு பூ உதிரும்ல, அதுதான் உங்களுக்கு நான் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டுற ஏரோ மார்க். என்ன ஒரு ஐடியா, கலக்கற. அப்புறம் கொலுசு. இந்த காலத்துல யார் கொலுசு போடுவா? நான் போடுவேன். கொலுசு சத்தம் மனைவியோட ஹார்ட் பீட். ஜல் ஜல் ஜல்னு எப்போதும் புருஷனையே நினைச்சிட்டு இருக்கிற அவளோட மனசு சத்தம் அது. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சுல. சரி, அடுத்து என்ன இருக்கு லிஸ்ட்ல? மெட்டி. மெட்டி ஏதாவது புது ஐடியாவோட கேப்பியே, எதுக்கு அது? போங்க. எவ்வளவோ சொல்லிட்டேன், இது சொல்றதுக்கு என்ன? மெட்டியை பத்தி சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அது ரொமான்டிக் சமாச்சாரமா? ஆமா. ஐயோ, அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சொல்லு. வேண்டாம்ப்பா. ஏ ப்ளீஸ் சொல்லுமா. புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? தெரியாது. ராத்திரி கால் விரல்ல இருக்கிற மெட்டிய அதிகாலையில புருஷனும் பொண்டாட்டியும் மெட்டி எங்க போச்சுன்னு தேடுறதுல இருக்கு. கால்ல இருந்த மெட்டி எங்க போயிருக்கோம்? ஐயோ, நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நடக்கிறப்ப புரியும். எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. மெட்டி ராத்திரி இருந்துச்சா? ஆமா. காலையில முதல் கால் வரல டைட்டா இருந்த மெட்டி எப்படி கழண்டுக்கும்? திவ்யா, புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? ஆளை விடுங்கப்பா. இல்ல, விட முடியாது. இங்க பாரு, மெட்டிய காலையில தேடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். சி, போப்பா. திவ்யா, செம்ம லிஸ்ட் எழுதி வச்சிருக்க, எல்லாத்தையும் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன்.